यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत ராட்சசாந்தகம். மாருதி உலகெங்கும் நிறைந்து ராமபக்தியை பரப்புகிறார். ஹனுமான் சொன்னாலே, ஆஞ்சநேயர் என்றாலே பக்தர்கள் பெரும் உவகை கொள்கிறார்கள். நாம் எடுத்த காரியத்தை எல்லாம் முடித்து தருபவர், தேக ஆரோக்கியத்தையும் மனத்தில் வலிமையையும் ஆத்மாவுக்கு மேன்மையையும் செய்து கொடுக்கும் அவர். இன்னும் ஒரு முக்கியமான சன்னிதானத்தில் அவரை தரிசிக்க போகிறோம். ஆத்தூரிலிருந்து சேலம் போகும் நெடுஞ்சாலை, அதில் நடுவே உள்ள ராசிபுரம். ராசிபுரம் நகரத்தில் கச்சேரி வீதியில் உள்ள மண்டபப்படி ஸ்ரீ அபய ஹஸ்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். பிரசித்தமான ஆஞ்சநேயர் பக்தர்களுடைய அபீஷ்டங்களை, பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி அவர்களுக்கு ராமபக்தியும் புகட்டுபவர். இவ்வாஞ்சநேயர் திருக்கோயில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டது. கொல்லிமலையை ஆண்ட அரசர் இதையும் நிர்மாணித்தார் என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். வாயிலில் நுழையும் போது கோபுர விமானங்களிலேயே, வாயில் தோரணங்களிலேயே பல வடிவத்தோடு ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். அசோகவனத்தில் சீதாதேவியை சந்தித்து அவளுக்கு மோதிரத்தை கொடுத்தார். அது அப்படியே இங்கே பொம்மை வடிவத்தில் உள்ளது. ராவணனுக்கு உபதேசித்த போது தன் வாளை சுருட்டி அதையே ஒரு ஆசனமாக ஆக்கி அதன் மேலே அமர்ந்தார். அதுவும் இங்கோர் விக்கிரக வடிவத்தில் உள்ளது. இப்படி கோயிலை சுற்றி பல வடிவங்களில் ஆஞ்சநேயர் நமக்கு அருள் பாலிக்கிறார். சந்நிதி, மேலும் நவக்கிரகத்தின் இடத்தில் நவ மாருதிகள் எல்லாரையும் தரிசிக்க போகிறோம். இன்று கோயிலின் வெளிப்புறம் ஆங்கும் அழகான அவருடைய வடிவம், இவற்றை சேவித்தோம். முக்கியமாய் 9 வடிவங்களில் ஆஞ்சநேயர் இத்திருக்கோயிலில் உள்ளார். இதோ நவக்கிரகத்தின் வடிவத்தில் 9ஆக இங்கு அவர் எழுந்தருளி உள்ளார். நடுவே பக்த மாருதி கைகூப்பிக் கொண்டு ராமபக்தனாக பணிவோடு உள்ளார். அவரை சுற்றி 8 ஆஞ்சநேயர்கள். முதலில் பஜனை ஆஞ்சநேயர் பஜனைக்குரிய கருவிகளை கையிலே பிடித்து கொண்டு ராம நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி உள்ளார். அடுத்து சஞ்சீவி ஆஞ்சநேயர். ராமலக்ஷ்மணர்களுக்கு ஆபத்து வந்த போது வடக்கே சென்று சந்தானகரணி, விஷல்யகரணி மூலிகைகளை தேடி சஞ்சீவி மலையையே தூக்கி கொண்டு வந்தவர். பால ஆஞ்சநேயர் பிறந்த போதே ஆகாசத்தை நோக்கி தாவி சூரியனையே ஒரு பழமாக நினைத்து உண்ண நினைத்தார் அந்த சிறு ஆஞ்சநேயர். தீர ஆஞ்சநேயர் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து துணிர்ந்து நின்று சமாளிக்க கூடியவர், நிதானம் தவறாதவர். தீரமாருதி. யோகமாருதி, யோகம் என்னும் செய்யும் ஆசன நிலையில் அமர்ந்திருப்பவர் யோகாஞ்சநேயர். பெருமானோடே எப்போதும் யோகத்தில் கலந்திருப்பவர். அதேபோல் அஷ்டாங்க யோகம் கைவந்தவர். அடுத்து வீர ஆஞ்சநேயர். எப்படிப்பட்ட வீரன் வந்தாலும் எதிர்த்து நின்று போரிடக்கூடியவர்.
இவர் கையால் யுத்தத்தில் மாண்டவர்கள் பலர். அடுத்து தியான ஆஞ்சநேயர். பக்தி என்னும் உபாசனமே தியானம். எப்போதும் ராமபக்தியில் தியானித்துக் கொண்டிருப்பவர். கடைசியாய் பவ்ய ஆஞ்சநேயர். தன் கையை வாயருகே வைத்து முதுகு வளைந்து ராமனிடத்தும் சீதையிடத்தும் பக்தர்களிடத்தும் எப்போதும் பணிவு மாறாமல் இருப்பவர் பக்த ஆஞ்சநேயர், அதாவது பவ்ய ஆஞ்சநேயர். ஆக சுற்றி சுற்றி வந்தோமானால் நமக்கு ராமபக்தி வருமளவுக்கு இவர் தரிசனம் கொடுக்கிறார். நடுவே பக்த மாருதி, அவரை சுற்றி பஜனை மாருதி, சஞ்சீவி மாருதி, அதே போல பால ஆஞ்சநேயர், தீரமாருதி, யோகமாருதி, வீரமாருதி, தியானமாருதி, பவ்யமாருதி என்று 9 இந்த 9 ஆஞ்சநேயர்களும் நவரசங்களுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லலாம். இப்படி தனிச்சிறப்போடே திருக்கோயிலில் ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம். இனிமேல் ராவணன் சீதையை பயப்படுத்தி எப்படியும் தனக்கு இணங்க வேண்டும் என்று கூறப்போகிறான். நான் ஏற்கனவே கடைசியாய் 55வது சர்க்கத்தில் சீதை ராவணனுக்கு உபதேசிப்பதை கூறினேன். ஆனால் அதெல்லாம் ராவணன் காதில் ஏறவில்லை. அவன் ஒரே குறியாக இருந்தான். தன் இந்திரியங்களை ஜெயிக்க மறுத்தான். காமத்துக்கும் கோபத்துக்கும் ஆட்பட்டு பேசினான். இறுதியாக சீதை முகம் மூடி அழுவதை பார்த்தவன் இப்படி கூறுகிறான்: அலம் விரீடேன வைதேகி தர்மலோபகிருத்தேனதே பிரசாதம் குருமே க்ஷிப்ரம் வஷ்யோ தாசோகம் அஸ்மிதே. ஏ தேவி, நீ எனக்கு இணங்கினால் ஏதோ தர்மத்திலிருந்து மாறிவிடுவோம், வெட்கமாக இருக்கிறது என்றெல்லாம் நினைக்காதே. வலியவனுக்குத்தான் தர்மம் சொந்தம். வலிமையற்றவர்களை தர்மம் ஒன்றும் பண்ணாது. அப்படியெனில் நான் வலியவன், நான் வைத்ததுதான் தர்மம். ஆனா எளியவன் ராமன், அவன் அதர்மத்தின் வழி போனான்னு தான் சொல்லும். நாளை ஊர் என்ன பேசும்? வலியவனிடத்திலிருந்து தன் மனைவியை காக்கும் திறன் எளியவனுக்கு இல்லை, விட்டு கொடுக்க வேண்டியதுதானே. என் ராமனுக்கே அதர்ம பட்டம் கட்டும், நான் தான் தார்மிகன், வலியவன் என்று தன் ஆணவத்தால் ராவணன் பேசுகிறான். தேவி, இதுவரை நான் எந்த பெண்ணினிடத்திலும் இப்படி வணக்கத்தோடு பேசியதில்லை, இப்படி பிரியத்தோடும் பேசியதில்லை. நச்சாபி ராவணः காஞ்சின் மூர்த்னா ஸ்திரீம் பிரணமேதः ஏவமுக்த்வா தசக்ரீவோ மைதிலீம் ஜனகாத்மஜாம் கிருதாந்த வசமாபன்னः மமேயமிதி மன்யதே. இப்படியெல்லாம் பலவாறாக கெஞ்சியும் மிஞ்சியும் பார்த்தான் இராவணன். ஆனால் சீதை எதற்கும் உடன்படவில்லை. இறுதியாய் சீதைக்கு கெடு வைக்கிறான். உனக்கு சில மாதங்கள் கெடு கொடுக்கிறேன், 12 மாதங்கள். அதாவது சீதை 10 மாசம் அசோகவனத்தில் இருந்தாள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இப்போதுதான் சீதை அசோகவனத்துக்குள் நுழைந்திருக்கிறாள். மொத்தம் 10 மாசங்கள் கெடு கொடுத்தான் ராவணன். அதில் 9வது மாசம் முடிந்த போதுதான் ஆஞ்சநேய சுவாமி வந்து பார்த்தார். அப்போது சீதை கூறுகிறாள், 1 மாசத்துக்கு மேல் நான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டேன். அவள் 12 மாசங்கள் தள்ள தயாராக இல்லை. அவள் தன் மனத்துக்குள் 10 மாசங்கள்னு வைத்துக் கொண்டாள். 9வது மாச இறுதியில் ஆஞ்சநேய சுவாமி வந்தார். அப்போது சீதை கூறுகிறாள், 1 மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன், ஆக மொத்தம் 10 மாசங்கள்னு கொள்ள வேண்டும். இப்ப நுழைந்திருக்கிறாள் அல்லவா, இதிலிருந்து 12 மாசங்கள் கெடு வைத்தான். சா ததோக்தாது வைதேகி நிர்பயா சோக கரிசிதா திருணமந்தரத கிருத்வா ராவணம் பிரத்யபாஷத. 56வது சர்க்கம். ராவணனிடத்தே நடுவில் ஒரு புல்லை கிள்ளி புகட்டு சீதை பேசுகிறாள். ஒரு புல்லை போட்டால் உனக்கும் எனக்கும் நடுவில் சுவர் எழுப்பி இருக்கிறேன் அர்த்தம். இல்லைனால் இந்த புல்லுக்கு சமமாகத்தான் உன்னை மதித்தேன், இதற்கு மேல் உனக்கு மரியாதை இல்லை என்றும் பொருள். இப்படி பல பொருள்கள் துவனிக்க ராஜா தசரதோ நாம தர்மசேதுரிவாச்சலக. அரசன் தசரதன் ஆண்டு வந்தான். அவனே தர்மத்துக்கு காவலன், சத்தியசந்தன், மக்களை நன்கு பாதுகாத்தவன், தர்மம் மீறமாட்டான். அவன் மகன் திருமகன் ராமன். ராமோ நாம ச தர்மாத்மா த்ரிஷு லோகேஷு விஸ்ருதா தீர்க்கபாகு
விஷாலாட்சா தெய்வதம்ச பதிர்மம. ராவணா, எனக்கு பதியாக யாரை அடைந்தேன்? பெண்களிடத்தில் ஒரு குணம் உண்டு. அவரவருடைய கணவன் தாழ்ந்தவனாக இருப்பினும் எந்த நல்ல பண்பு இல்லாவிட்டாலும் பெண்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள், மற்றொரு ஆடவனை பார்க்க மாட்டார்கள். அதுவே அப்படியாக இருக்கும்போது என் ராமன் எப்படிப்பட்டவன்? நீ நினைக்கிறா போலே காட்டில் சுத்தி திரிபனவன் அல்லன். நீ நினைக்கிறாய் கையில் வில்லிருந்து வாளிருந்து அனைவரோடும் போராடக்கூடிய வல்லமை இருந்தால் சிறந்தவன், அவன்தான் பெரியவன் நினைக்கிறாய். கையில் இருக்கும் பலம் மட்டும் பலம் அல்ல, மனபலம் முக்கியம், ஆத்ம வலிமை முக்கியம். என் ராமன் அதிர்ஷ்டமாகிற ஆத்மாவின் பலத்தை நம்பியவன். தர்மத்தின் வழி போகிறபடியால் கண்டபடிக்கு யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். ராவணா, இதெல்லாம் உனக்கு புரியவில்லை. இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதா சிம்ஹஸ்கந்தோ மகாத்யுதிஹி சயித்வா தொம்பத சங்கே ஜனஸ்தானே யதா கரஹ. நீ பேசுகிறாயே, அப்படி என் ராமன் காட்டில் மட்டும் அப்படி இப்படி திரிபவனாக இருந்தால் ஜனஸ்தானத்து 14,000 அரக்கர்களையும் ஒரு முகூர்த்த நேரத்தில் முடித்திருப்பானா? உனக்கு வேண்டியவர்கள் தானே, அவர்களை பற்றி எவ்வளவு பெருமைப்பட்டு கொண்டாய். அவர்கள் அனைவரும் ஒரு முகூர்த்தத்திலே, ஒரு சிறு நாழிகை பொழுதில் ராமன் அழித்திருப்பனானால் அந்நிலை உனக்கு ஏற்படுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? புரிந்துகொள். சதே ஜீவித சேஷஸ்ய ராகவந்தகரோ பலி ரக்ஷஸ்வமத்தக்தஹ யதாருத்ரேண மன்மதஹ. மன்மதனை எப்படி 3வது கண்ணால் பரமசிவன் எரித்தாரோ, அவன் அனங்கன் ஆனானோ, அதே போல உன்னை ராமன் எரிப்பதற்கு நேரம் பிடிக்காது. கதாசுஸ்துவம் கதஸ்ரீகா கதசத்வோ கதேந்திரியா. இந்திரியங்களை இழந்தவனாய், உன் சத்குணத்தை அழித்தவனாய், செல்வம் முற்றும் இழந்தவனாய், ஏன் உடலையே துறந்து பிராணன் போனவனாய் நீயுமாக போகிறாய், உன் மக்களும் ஆவார்கள். லங்கா வைதவ்ய சயுக்தா त्वत्कृते न भविष्यति. உன்னால் நடத்தப்பட்ட தீங்கால் லங்கையே பாழாக போகும். அதை புரிந்துகொள், தவறிழைக்காதே என்று சீதை பலகாலும் கூறி கடைசியா முக்கியமான கருத்து தெரிவிக்கிறாள். ததாஹம் தர்மநித்யஸ்ய தர்மபத்னி திருடவ்ரதா. தர்மத்தின் வழி நடப்பவனின் தர்ம பத்னி நான், உறுதியான சிந்தனை கொண்டவள். இதை போன்ற மொழிகளுக்கெல்லாம் விலை போபவள் அல்ல. அதை நன்கு புரிந்துகொள். இந்த உடலைத்தானே நீ விரும்புகிறாய், இது வெறும் மாம்ச பிண்டம். இந்த உடலை காட்டுக்கிளை கொண்டு போயிட்டால் புலி தின்னும், நரி தின்னும். அதை போல ஒரு மிருகம்தான் நீ. நீயும் இந்த உடலை தின்னலாம். ஏது செய்தாலும் ஆத்மாவை நீ தீண்ட முடியாது. இதம் சரீரம் நிசங்கியம் பந்தவா காத்தயஸ்வவா. என்ன நீ சாப்பிட்டாலும் சரி, அடித்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, அல்லது எங்கோ இட்டு சிறை வைத்தாலும் சரி, உடலைத்தான் உன்னால் தீண்ட முடியும். ஆனால் என் மனமோ ஆத்மாவோ ராமனுடையவை. புரிந்துகொள். ராவணம் ஜானகி தத்ர புனர்நோவாச்ச கிஞ்சன. இப்படி பலகாலம் கூறிவிட்டு மேலே பேசாமல் ஜானகி நிறுத்தினாள். ராவணன் கூறுகிறான், ஸ்ருணு மைதிலி மத்வாக்கியம் மாசான் துவாதச பாமினி. இதோ என் வார்த்தையை கேள். இனி 12 மாசங்கள் தான் கெடு. அதற்குள் நீ எனக்கு இணங்கியாக வேண்டும். சீக்கிரமேவிகி ராட்சஸ்யா விரூபா கோரதர்சனாக. இங்கிருக்கும் பயங்கர வடிவு படைத்த 700 ராட்சசிகளும் தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும், வாயால் பேசி துன்புறுத்தி, கையால் அடித்து துன்புறுத்தி உன்னை இணங்க வைப்பார்கள். அசோகவனிகா மத்தே மைதிலி நீயதாமிதி தத்ரே அக்ஷதாம் கூடம் யுஷ்மாபிகி பரிவாரிதா. யாரும் நெருங்க முடியாத, நுழைய முடியாத அசோக வனத்தில் இவள் சிறை வைக்கப்படட்டும். அங்கு 700 ராட்சசிகள் இவளை காக்கட்டும் என்று சொல்லி ராவணன் ஏவினான். அழகான அசோகவனம், பார்ப்பதற்கழகு. ஆனால் அழகை ரசிக்கும் நிலையிலா சீதை தற்போது இருக்கிறாள்? அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டாள். இனி என்ன நடந்ததுன்னு கேட்போம்.